வணக்கங்க. கடகராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த ஜூலை 14ஆம் தேதி 2015 நடக்க போகிற குரு பெயர்ச்சி பலன்கள் என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன். ஏற்கனவே போன நவம்பர் மாதம் சனி பகவான் பெயர்ச்சியானார். அதுக்கான வீடியோஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது நாள் வரைக்கும் ஜென்மத்தில் இருந்த குரு உங்களுக்கு உங்களோட 2ஆம் இடத்துக்கு வரார். 2ஆம் இடங்கிறது குடும்பம், தனம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்தானம். ஜென்மத்தில் குரு அப்படிங்கிறது ரொம்ப ஒரு நிம்மதியும் இல்லாமல் ஒரு தொல்லையான ஒரு காலங்கள். ஜென்மத்தில் குரு இருக்கும்போது தான் அந்த ராமரே காட்டுக்கு போனார்னு சொல்லுவோம். ஓகே, அப்போது அவ்வளோ சிரமங்களை கடகராசியில் பிறந்த நீங்கள் போன 2014 ஆகஸ்ட்லேருந்து இது வரைக்குமே நீங்கள் பார்த்துட்டு வந்துட்டு இருப்பீங்க. நம்ம உழைப்புக்கேற்ற ஒரு ஊதியம் இருக்காது, நமக்கேற்ற ரெக்கக்னிஷனை கொடுக்காம தடை பண்ணியிருப்பாங்க. நம்ம சில முயற்சிகள் எடுப்போம், அது சில தடைகளை உருவாக்கும். தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் இதெல்லாம் பார்த்து வந்திருப்பீங்க நீங்கள். இதெல்லாம் நீங்கி இந்த குரு பெயர்ச்சிங்கிறது உங்களுக்கு ரொம்ப பெரிய யோகத்தை கொடுக்க போகிறது. ஃபஸ்ட்டு நீங்கள் எஜுகேஷன் ஏதோ அது ரிலேட்டட் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா நிச்சயமாக உங்களோட எஜுகேஷன் ரிலேட்டட் விஷயங்கள், மேல் படிப்பு படிக்கணும், வெளியூர் போகணும், வெளிநாடு போகணும், அதெல்லாம் ட்ரை பண்ணிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு நடக்கும். அதுக்கு அடுத்தது குடும்ப வாழ்க்கை. கல்யாணத்துக்கு பார்த்துட்ருக்கேன், அது அமையவே இல்லை அப்படின்னா கவலைப்படாதீங்க. கண்டிப்பாக இந்த ஜனவரிக்கு முன்னாடியே உங்களுக்கு திருமண பாக்கியங்கள் அமைஞ்சிடும். இல்லை சில பேர் கல்யாணம் ஆகிருக்கும், குழந்தைகள் இல்லை அப்படின்னு சில சிரமங்கள், டிலேஸ் அப்படி இருந்ததுனாலும் அந்த குரு பகவான் உங்களோட 2ஆம் இடத்துல, ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு கண்டிப்பாக புத்திர பாக்கியங்களையும் அவர் கொடுப்பார். சரி, அதுக்கு அடுத்தது ஹெல்த் விஷயங்களில் ஜென்மத்தில் குரு இருந்தால் தேவையில்லாத டென்ஷன் அதிகமாக இருந்தாலும் நம்ம உடம்பு வீக் ஆகிடும், மைண்டு வீக் ஆகிடும். இப்போ குரு பலமாக வந்ததுனால ஹெல்த்தில் சின்ன சின்ன இஷ்யூஸ் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக சரியாயிடும். ரொம்ப நாள் வர வேண்டிய ஒரு பெண்டிங், நமக்கு ஒரு சொத்து வர வேண்டியது இருக்குது, இல்லை எனக்கு ரொம்ப வர வேண்டிய பணம் இருக்குது, பேலன்ஸ் செட் டு கம் அப்படின்னு இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அது எல்லாமே கண்டிப்பாக வந்து சேர்ந்துடும். கவலைப்பட வேண்டாம். இன்னொரு முக்கியமான விஷயமும், இந்த குரு பயிற்சி மட்டும் கிடையாது, ஜனவரி 2016 ராகு கேத்து பயிற்சியும் இருக்குது. அப்போது கடகராசியில் பிறந்தவங்களுக்கு ஜனவரி மாதத்துக்கு அப்புறம் குரு பயிற்சி, ராகு கேத்து பயிற்சியும் சேர்த்து கொடுத்தாதான் பலன் கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ நான் சொல்கிறது எல்லாமே ஜூலையிலிருந்து டிசம்பருக்குள்ளாக இருக்கக்கூடிய ஒரு காலங்கள். புது முயற்சிகள் தைரியமாக இறங்கலாம், நிச்சயமாக வெற்றி தான் கிடைக்கும் உங்களுக்கு. ஓகே, உத்தியோகத்தில் ஒரு ப்ரமோஷன், நமக்கு ஒரு மேலே ஒரு பாஸ் நம்மளை உட்காந்துட்டு ஒரே தொல்லை பண்ணிட்டு நம்ம ட்ரபிள் பண்ணிட்டு இருக்கார் அப்படின்னு இருந்ததுன்னா அந்த சூழல்கள்லாம் நீங்கி யோகமான காலங்கள் நிச்சயம் நீங்கள் பார்ப்பீங்க. ஏன்னா கடகராசிக்குன்னு பார்க்கும்போது ஃபார் த பாஸ்ட் 2 வருஷமாகவே சரி கிடையாது. 2013 சரி, 2014 சரி, 2015 வரைக்குமே சரி, நிறையா விரயங்கள், தொல்லைகள், கஷ்டங்கள் இப்படிலாம் பார்த்த உங்களுக்கு இப்போ தான் ஒரு யோகத்தை அந்த ஆண்டவன் உங்களுக்கு கொடுக்குறார். ஜனவரிக்கு அப்புறமா ராகு கேத்து பயிற்சி. அப்போது 2ஆம் இடத்துக்கு ராகு வரார், 8ஆம் இடத்துக்கு கேத்து வரார். அது ரொம்ப விசேஷம்னு சொல்ல முடியாது. ஸோ எந்த புது முயற்சிகளாக இருந்தாலும் அதுக்கு முன்னாடியே பண்ணுறதுங்கிறது யோகமான விஷயங்கள். ஜனவரியிலேருந்து ஜூலை வரைக்கும் வீட்டில் சில சுப செலவினங்கள் நடக்கும். இப்போ வீட்டில் பொண்ணு இருக்கா, கல்யாணம் பார்க்குறேன், படிப்புக்கு செலவு பண்ணுறேன், இல்லை வீடு இடம் வாங்கி வச்சுருக்கேன் சார், இடத்த கட்டுறேன், இந்த மாதிரி சுப விரயங்கள் எல்லாமே ஜனவரிக்கு அப்புறமா ஜூலை வரைக்கும் நடக்கும். இருந்தாலும் வீண் விரயங்கள் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குங்கிறதுனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்குங்கிறதுக்காக நான் சொல்ல வரேன். இது எல்லாமே கடகராசியில் பிறந்த உங்களுக்கான பலன். இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல போகிறேன், தயவு செஞ்சு அதை கேளுங்க. ஏற்கனவே நிறையா வீடியோஸில் நான் சொல்லியிருக்கேன். ராசினா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க, ராசி பலன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. இப்போது 12 ராசியில் கடகம்ன்றது ஒரு ராசி. அது என்னன்னா, நீங்கள் பிறக்கும் பொழுது அந்த 9 கிரகங்கள் தான் நம்மளை மொத்தமாக கண்ட்ரோல் பண்ணுறது. எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு கிரகம் கிடையாது. 9 கிரகத்தோட ஒட்டுமொத்த ஆதிக்கம் தான் நம்மளை வழி நடத்துறது. அதில் சந்திரன்ற ஒரு கிரகம் நீங்கள் பிறக்கும்பொழுது கடகம்ன்ற ராசியில் இருந்தார். அதனால் நீங்கள் கடகராசின்னு சொல்கிறீங்க. அந்த கடகராசிக்குள்ளே
புனர்பூசம், பூசம், ஆயில்யம்னு நட்சத்திரங்கள் இருக்கு. அதுல ஏதாவது ஒண்ணுத்துல சந்திர பகவான் இருந்திருப்பார். அப்ப நீங்க பிறந்திருப்பீங்க. உடனே நான் வந்து பூச நட்சத்திரம் கடகராசி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்க பிறந்த பொழுது சந்திரன்ற கிரகம் பூச நட்சத்திரத்திலும் கடகராசியிலும் இருந்தார்னு அர்த்தம். அதை மட்டும் பேஸ் பண்ணி தான் நம்ம இன்னைக்கு குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி, ஏன் தினப்பலன், ராசி பலன், வார பலன், இந்த இன்னைக்கெல்லாம் வந்து அவருக்கே பலன் வந்துடுச்சு. அது எப்படின்னு புரியல எனக்கு. ஓகே, வெறும் ராசியை வச்சே சொல்லக்கூடிய விஷயங்கள் 100% நமக்கு மேட்சே ஆகாது. ஏன்னா இது வெறும் சந்திரனை மட்டுமே வச்சு நம்ம டிசைட் பண்றோம்ல. சந்திரன்கிறவர் நம்ம உடம்பு மைண்டுக்கு அதிபதி. ஓகே, ஆனால் மீதி 8 கிரகம் இருக்கே, அவங்க எல்லாம் அவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டே இருப்பாங்களே, அவங்க எங்க இருக்காங்க, அதெல்லாம் வந்து இந்த ராசி பலன்ல கணக்கு கிடையாது. அதனால இந்த ராசி பலன் அப்படிங்கிற ஒரு விஷயமுமே வெறும் 35% தான் உங்களுக்கு ஒர்க் ஆகும். தயவு செஞ்சு நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓகே, நான் ரொம்ப கஷ்டம். சில நேரங்களில் வந்து இந்த ராகு கேது பயிற்சியானாலும் சரி, குரு பயிற்சியானாலும் சரி, ஏதோ ஒரு பயிற்சி ஆச்சுன்னா மக்கள் அப்போ ரொம்ப ஒரு ஆர்வத்தோடு வராங்க. அது ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் தான், இல்லைன்னு சொல்லலை. பட் ஹானஸ்ட்லி நம்ம நீ பார்க்குறோம். சே ஃபார் எக்ஸாம்பிள், உங்களது யாரோ சிலர் வச்சுக்கோ, உங்களுக்கே நான் கடகராசியில் பிறந்திருக்கேன், எனக்கு வந்து கல்யாணம் ஆலை, ஏன்னா ஒரு ஜோசியரை பார்த்தேன், அவர் வந்து உங்களுக்கு ராகு தோஷம்னு சொல்லிட்டாரு, அதனால நான் காலஹஸ்திக்கு போய் பண்ணேன் அப்படின்னு உங்களுக்கு காலஹஸ்திக்கு போயிட்டு வந்து ஆயிரக்கணக்கான பேர் இருப்பீங்க. அத்தனை பேரும் பக்தியோடு தான் போயிட்டு வருவோம். எல்லாருக்கும் பலன் வர்றதா அப்படின்னு பார்த்தா கிடையாது. இன்னொரு விஷயமும் நான் சொல்கிறேன். இந்த 9 கிரகங்கள் இருக்கு இல்லையா, இதோட ஒட்டுமொத்த ஆதிக்கம் தான் உங்கள் ஜாதகம்னு சொல்லியிருக்கேன். அதை நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, பை காட்ஸ் கிரேஸ் எங்களோட வெப்சைட் yourgoodtime.in, நேராக அந்த வெப்சைட் வாங்க. ஃபஸ்ட் டைம் இந்த வேர்ல்டு கடவுளோட அணுகிறதுனால உங்கள் நேம், டேட் ஆஃப் பர்த்து, டைம் ஆஃப் பர்த்து, பிளேஸ் ஆஃப் பர்த் எல்லாம் பொறுமையாக அதில் சப்மிட் பண்ணுங்கள். சப்மிட் பண்ணி வெயிட் பண்ணிங்கன்னா உங்கள் ஜாதகத்துக்குன்னு ஒரு பலன் இருக்குல்ல, 2007 2014-15 வரைக்கும் உங்களுக்கு என்னெல்லாம் நடந்ததுன்னு ஒரு ஓவராலாக உங்களுக்கான வீடியோஸை உங்கள் ஜாதகத்துக்குன்னு நீங்கள் பார்ப்பீங்க. அதுக்கப்புறமா உங்களோட ஃப்யூச்சரை பற்றி தெரியணும். 2015 இதுக்கப்புறம் நான் எப்படி இருப்பேன் அப்படிங்கிறது உங்களுக்கு கெரியரை பற்றி விடுமா, ஃபைனான்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணுமா, இல்லை உங்களோட கல்யாணத்தை பற்றி தெரிஞ்சுக்கணுமா, இது மாதிரி மனுஷனுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. அது எது வேணுமோ அதை நாங்கள் வந்து சர்வீசஸ் வச்சுருக்கோம். அது எதுவோ நீங்கள் அதை சூஸ் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையோட இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன். இப்போது நீங்கள் கடகராசின்னு சொல்கிற மாதிரி நம்ம இந்து சாஸ்திரத்தில் மட்டும்தான் ஏகப்பட்ட தெய்வங்கள். நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், வேறு எங்கேயாவது இவ்வளோ தெய்வங்கள் இருக்கா? கிடையவே கிடையாது. ஏன் அதெல்லாம் பொய்யா? கிடையவே கிடையாது. ரொம்ப முக்கியமான விஷயம்னா, பக்தி ஜோதிடம் பார்க்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுக்கணுன்ற ஒரு எண்ணத்தினால தான் இதை நான் சொல்கிறேன். தயவு செஞ்சு புரிஞ்சுங்க. யாருக்குமே தெரியாத விஷயம், நிறைய பேர் சொல்லாத விஷயம். எப்படி நீங்கள் கடகராசி பூச நட்சத்திரம்னு வச்சுக்கோமே அப்படிங்கிறீங்களோ, அதே மாதிரி எவ்வளோ கடவுள்கள், சிவன், பிள்ளையார், முருகன், துர்கை, அம்பாள், காளி, எவ்வளவு தெய்வங்கள், எண்ணற்ற தெய்வங்கள் இருக்காங்க. அத்தனை தெய்வங்களுக்குமே ராசி இருக்குது, நட்சத்திரம் இருக்குது, ஜாதகம் இருக்குது. அவ்வளோ தெய்வங்கள்ல உதாரணத்துக்கு ஒரு பெருமாள் எடுத்துக்கோங்களேன். அந்த பெருமாளாக ஒரு பெருமாளாக இருக்காரா பாருங்களேன். ஏகப்பட்ட பெருமாள். திருப்பதிக்கு போனால் ஸ்ரீனிவாசன், காஞ்சிபுரத்துக்கு போனால் வரதராஜன், ட்ரிப்ளிகேட்டில் போனால் பார்த்தசாரதி, இன்னொரு இடத்துக்கு போனால் நரசிம்மர், இன்னொரு இடத்துக்கு போனால் வரதராஜ பெருமாள். ஏகப்பட்ட பெருமாள்கள். சாஸ்திரத்தில் பார்த்தோம்னா பெருமாள் எங்கே இருக்கார்? பெருமாள் தூண்ல இருக்கார், துரும்புல இருக்கார். அப்புறம் எதுக்கு இவ்வளோ பெருமாள் வச்சுருவோம்? இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நான் சொல்ல வரேன். எப்படி உங்களுக்கு நட்சத்திரம் இருக்கோ அதே மாதிரி பெருமாளோட நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து திருவோண நட்சத்திரம். அப்போ எல்லா பெருமாளும் திருவோண நட்சத்திரமா இருக்காரா அப்படின்னு பார்த்தா கிடையாது. எல்லா கோவில்களுக்குள்ளேயும் அறிவியல் மட்டும் இல்லை, ஆன்மீகம் மட்டும் இல்லை, நம்மளோட வாழ்க்கையில படக்கூடிய கஷ்டங்கள், ஏற்படக்கூடிய தோஷங்களுக்கான நிவர்த்திக்கான கோவில்கள்ங்கிறத தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. வெறும் ஒரு சனிக்குன்னு ஒரு கோவிலோ, ராகுக்குன்னு ஒரு கோவிலோ, எந்த ஒரு மகரிஷிகளோ அந்த காலத்தில் வாழ்ந்த மகான்களோ கட்டலை. உங்களோட ஜாதகத்துக்கு 9 கிரகமும் வேற வேற இடத்துல இருக்கும். ஓகே, அப்போ உங்களோட ஜாதகத்துக்கு பெருமாள் அப்படிங்கிற தெய்வம் தான் யோகம் செய்யக்கூடியவராக இருக்கலாம். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். அப்போ பெருமாளோட நட்சத்திரம் என்ன? திருவோணம். ஓகே, உங்களோட நட்சத்திரம் என்ன? பூசம். திருவோணத்துக்கும் பூசத்துக்கும் தாராபலன் எடுத்து ஒரு நாள் பார்த்து
ஒரு நட்சத்திரம் வர அன்னைக்கு அந்த பெருமாளை பிரதிஷ்டை பண்ணுவாங்க. அந்த நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் வருதுன்னு வச்சுக்கோங்க. அன்னைக்கு அந்த பெருமாள் என்ன ஆயிடுவார்? ரேவதி நட்சத்திரம் ஆயிடுவார். ரேவதி நட்சத்திரத்துக்குன்னு அளவுகோல் இருக்கு. ரேவதி நட்சத்திரமாக இருந்தால், அது பெருமாளாக இருந்தால், பெருமாளுக்கு இவ்வளோ ஹைட் இருக்கணும், பெருமாளோட லென்த் இவ்வளோ, விட்டு இவ்வளோ இருக்கணும், கர்ப்ப கிரகத்தோட நீளம் இவ்வளோ இருக்கணும், அகலம் இவ்வளோ இருக்கணும், எந்த விமானம் யூஸ் பண்ணணும், ப்ளஸ் இந்த கோவிலை யாருக்காக கட்டுறாங்க, உங்களை மாதிரியே ஜாதகத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தருக்காக கட்டுறாங்க, அந்த கிரக தோஷங்கள் எங்கெங்க இருக்கு, எந்தெந்த திக்கில் இருக்கு, அதை சரி பண்ணுறதுக்கு அந்தந்த இடத்துல அந்தந்த தெய்வத்தை பிரதிஷ்டை பண்ணது தான் இவ்வளவு கோவில்கள். ஒரு பெருமாள் கோவில் எடுத்துக்கோங்க, நிறைய இடத்துக்கு போயிருப்பீங்க. உள்ளே என்டர் பண்ண உடனே லெஃப்ட் சைடில் ஒரு கோவிலில் போய் பார்த்தீங்கன்னா அங்கே ஆஞ்சநேயர் இருப்பார். இன்னொரு கோவிலில் போய் பாருங்க, அங்கே ஆஞ்சநேயர் இருக்க மாட்டார், சக்கரத்தாழ்வார் இருப்பார். ஏன்? எல்லாமே கிரகதோஷ நிவர்த்திக்காகவும் அந்த பகவான் அந்த தெய்வத்தோட அனுகிரகம் பரிபூர்ணமாக வரத்துக்காகவும் உங்களோட ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோஷத்தை நிவர்த்தி பண்ணுறதுக்காகவும் கட்டினது தான் இவ்வளவு கோவில்கள். இதெல்லாம் நம்ம இன்னைக்கு மறந்துட்டோம். ஏதோ கிரகத்துக்குன்னு கோவிலுக்குன்னு நம்ம போயிட்டு வந்துட்டு நடக்காமல் கஷ்டப்படுறோம். அதனால் தயவு செஞ்சு சொல்கிறேன், உங்களோட ஜாதகத்துக்கான கோவில் எது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா கோவிலில் இருக்கக்கூடிய சக்தி இந்த உலகத்தில் வேறு எதுலேயுமே கிடையாது. இன்றைக்கி லேட்டஸ்ட்டு நம்ம டெக்னாலஜி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், சயின்ஸுன்னு என்னென்னவோ பேசுகிறோம், பயங்கர பில்டிங் கட்டுறோம். அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு we are spending several lakhs and crores every month. அந்த பில்டிங் ஒரு 200 வருஷம் மெயின்டைன் பண்ண சொல்லுங்களேன் பார்ப்போம். ஓகே, ஒரு கோவில் எடுத்துக்கங்க. அந்த கோவிலில் விளக்கேற்றுற திரி இருக்கு பாருங்க, அது கூட இல்லாத ஆயிரக்கணக்கான கோவில்கள் இருக்குது. மெயின்டெனன்ஸ் அவ்வளோ புவர், வசதி இல்லை. இடிஞ்சு விடுறதா? இல்லையே. ஏன்? அங்கெல்லாம் தெய்வங்கள் இருக்குது, அங்கெல்லாம் சக்தி இருக்குது. இது பெரிய சயின்ஸ். நம்ம முன்னோர்களை விட உயர்ந்தவர்களே இன்றைக்கி நாசாவில் இருக்க கூட கிடையாதுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அவ்வளோ சயின்ஸை நம்ம முன்னோர்கள் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம கஷ்டங்களை நிவர்த்தி பண்ணுறதுக்கு எந்த கோவிலுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இதே நான் இப்போ கடகராசிக்கு குரு பயிற்சி சொல்லியிருக்கேன். அடுத்த வருஷமும் குரு பயிற்சி வரப்போகிறது. அடுத்த வருஷமாக கடகராசி சொல்ல தான் போகிறேன். ஆனால் என்னோட உண்மையான எண்ணம் என்னென்னா, சொல்லிட்டு உட்காந்துருக்கலாம், கடவுள் வந்து எனக்கு இதை ஒரு தொழிலாக அமைச்சார், என்னோடய வாழ்க்கை எப்படி இருக்கு, நம்ம ஜோசியம் பரம்பரை, அது அடுத்த விஷயம். பட் உண்மை என்னங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும்ல. எதுக்காக இவ்வளோ கோவில்கள் வச்சுருக்காங்க, எதுக்காக நம்மளுக்கு இவ்வளோ சம்பிரதாயங்கள் இருக்குது, மந்திரங்கள்னா என்ன, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட் நீங்கள் வெப்சைட்டுக்கு வந்து அதை பாருங்கள், உங்கள் வீடியோஸ் என்னங்கிறத பாருங்கள், ஃப்யூச்சர் என்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அதை விட நான் என்ன சொல்லுவேன்னா, உங்கள் ஜாதத்துக்கு எந்த கோவில் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த இடத்துக்கு போய் மனசார நீங்கள் வேண்டி கேட்டிங்கன்னா அந்த தெய்வம் நிச்சயமாக கொடுத்துருவாருங்க. அடுத்த இன்னொரு இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்டை சொல்கிறேன். இதெல்லாம் நீங்கள் என்னை வந்து பார்க்கும்போது நான் சொல்ல போகிறேன், ஃபோனில் பேசும்போது ஏதோ ஒரு விஷயங்கள்ல. இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம எல்லாருக்குமே குலதெய்வம்னு ஒன்று இருக்குது. அந்த குலதெய்வம்ங்கிறது நமக்கு மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். அதனால் குலதெய்வத்தை எந்த காலத்துலையும் தயவு செஞ்சு விட்டுறாதீங்க. அட்லீஸ்ட் வருஷத்துக்கு ஒரு தரம் அந்த கோவில் போகிறத நீங்கள் ஒரு பழக்கமாக வச்சுக்கும் பொழுது கிரக தோஷங்களும் நீங்குங்க. நன்றி, வணக்கம்.